கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அஸ்ரா கார்க் ஐஜி வடக்கு மண்டலம் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அஸ்ரா கார்க் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து அந்த வழக்கு ஆவணங்களை கரூர் போலீசாருக்கு ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதேபோல அனைத்து ஆவணங்களையும் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்குமாறும் வழக்கை முடித்து வைத்து நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். பல்வேறு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, அதாவது முக்கியமான கருத்துக்களை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறத நீதிபதி செந்தில்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலிருந்து மக்களை, குழந்தைகளை, அவர்களை பின்தொடர்ந்தவர்களை, அவர்களை பார்க்க சென்றவர்களை, அவருடைய தொண்டர்களை அப்படியே விட்டுவிட்டு சம்பவ இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இது ஒரு தலைமை பண்புக்கு அழகில்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கருத்தை இந்த வழக்கில் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் இந்த வழக்கை விசாரிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடியை உருவாக்கி அதற்கான உத்தரவையும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். இந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அனைத்து தரப்பு ஆதாரங்களையும் கரூர் மாவட்ட காவல்துறை ஒப்படைக்குமாறும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை அந்த வகையில் இதை முடித்து வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை அதில் இவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்திருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதை உலகமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் அவங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பொறுப்பேற்காத தமிழக வெற்றி கழகத்திற்கு நீதிமன்றம் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. மேலும் மக்களை, குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய அவர்கள் அந்த இடத்திலிருந்து மறைந்து சென்றிருக்கிறாங்க. இது ஒரு தலைமை பண்புக்கு அழகா, தலைமை பண்புக்கு உரியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் வரை இதற்கு இரங்கல் தெரிவித்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அனைத்து கட்சியினரும் அதில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த இடத்திலிருந்து மறைந்து சென்றிருக்கிறாங்க. எனவே இது ஒரு பெரிய கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற முக்கியமான ஒரு அறிவிப்பை, கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த வழக்கை பொறுத்தவரை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த புலனாய்வு குழுவிடம் அனைத்து தரப்பு ஆதாரங்களையும், புலனாய்வு ஆவணங்களையும் கரூர் காவல்துறையினர் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான உத்தரவை, அறிவிப்பை வெளியிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். தேவப்பிரியன். அபினேஷ், இப்ப இந்த வழக்கு முடித்து வைக்கிறது அப்படின்றது இந்த மனு மீதான இது இன்னொரு நிறைய கருத்துக்களை நீதிபதி சொல்லியிருக்காரு. ஒன்று, அந்த பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யல, அடுத்ததாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஏதாவது உத்தரவு வேணுமா, காவல்துறை சேத விவரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டதா, எவ்வளவு அது போன்ற ரிப்போர்ட் தயாரிச்சிருக்கீங்க அப்படி நிறைய விவகாரங்களை நீதிபதி கேள்வியா எழுப்பியிருக்காரு. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரா கார்க் தலைமையில் ஃபார்ம் பண்றது அப்படின்றது அடுத்ததாக இந்த விசாரணை ஒரு பக்கம் இருக்கும். பட் அடுத்தடுத்த சட்ட ரீதியான நடவடிக்கை நீதிபதியுடைய இந்த கேள்வியின் மூலமாக வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்கா? அதுல ஏதாவது காவல்துறை நடவடிக்கைக்கான முகாந்திரங்கள் இருக்கா? பல்வேறு கேள்விகளையும் கருத்துக்களையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதுல 2 பேர் மட்டுமே இந்த சம்பவத்தில் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்வதில் அல்லது வழக்கு பதிவு செய்வதில் ஏன் இவ்வளவு கால தாமதம்? அதே போல பொதுமக்களுடைய சொத்துக்களை, சேதங்களை கணக்கீடு செய்வதில் ஏன் இவ்வளவு தாமதம்? அதே போல இதை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதே போல அவருடைய வாகனத்தை இதுவரை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? அதுல என்ன கால தாமதம்? அதுல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை பாதுகாக்கிறீர்களா? இப்படி பல்வேறு கேள்விகளை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். மேலும் ஒரு தலைமை பண்புக்கு இது அழகல்ல. அதே போல மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த கட்சியினரே அந்த இடத்திலிருந்து மறைந்து சென்றிருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு அரசு இதுல கூடுதலாக சம்பந்தப்பட்டவர்களை வழக்கு பதிவில் இன்க்ளூட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பெரும்பாலான கேள்வி, இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஏன் இதுவரை இந்த எஃப்ஐஆர்ல எந்தவித எஃப்ஐஆர்லையும் அவருடைய பெயர் இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பினுடைய கேள்வியாக இருந்தது. இன்றைக்கு நீதிபதியும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்வதில் பேர் இன்க்ளூட் ஏன் காலதாமதம்? அந்த பேர் அந்த பேருந்தை பொறுத்தவரை ஒரு ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டாமா? அந்த ஓட்டுநரை இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அந்த ஓட்டுநர் இவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். அதே போல ஹிட் அண்ட் ரன் பண்ணி அந்த அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்து அந்த பேருந்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும். அதுல ஏன் இவ்வளவு காலதாமதம்? அல்லது அந்த சொத்துக்களை, சேதாரமான சொத்துக்களை கணக்கீடு செய்வதில் ஏன் இவ்வளவு தாமதம்? யாரையேனும் காப்பாற்ற நினைக்கிறீர்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நீதிபதி.
நீதிபதி. எனவே இதற்கு பிறகு காவல்துறை இதுல வேகம், அதாவது இதுல இந்த புலனாய்வுல மேலும் பல்வேறு ஆதாரங்களை திரட்டி குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட நபர்களை சம்மன் அனுப்பி அல்லது கைது செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீமை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு எஸ்ஐடி வந்து அஸ்ராகாருக்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாக் தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் இதில் மேலும் இந்த வழக்கில் சிலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, அல்லது வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதில் இதுவரை இருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் மீதம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் மீது ஏனெனும் வழக்கு பதிவோ அல்லது கைது செய்ய சம்பவமே நடைபெறவில்லை அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இதில் இந்த வழக்கை பொறுத்தவரை அடுத்து தீவிரமடைந்திருக்கிறது. ஒருபுறம் மதுரை பெஞ்சில் பல்வேறு ஒரு 9 பொதுநல வழக்குகள் நிலுவையில் இருக்கு, அதையும் நீதிமன்றம் விசாரித்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்ற அந்த விசாரணையில் மிக முக்கியமான பல்வேறு கேள்விகள், அதாவது மனுதாரரிடம் கேள்வி எழுப்பினார். அதாவது நீதிபதி எழுப்பினார்னா அந்த சம்பவத்தை, அந்த பஸ் வந்து அவர் குறிப்பிட்ட நடிகர் விஜயுடைய வாகனம் வந்து இடித்த அந்த பேருந்து இடித்து கீழே விழுந்தவர்களுடைய அந்த காட்சிகளை பார்த்தீங்களான்னு கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதா, அவர்களுக்கு முறையாக அனுமதி வழங்கப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். மேலும் அரசு தரப்பு அவர்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி திடீரென செப்டம்பர் மாதத்திற்கு முன்கூட்டியே மாற்றி அமைச்சாங்க. மேலும் அவர்கள் கொடுத்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் காவல்துறை அங்கு பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டாங்க. 11 நிபந்தனை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது, அதில் 2 நிபந்தனைகள் மட்டுமே தான் பின்பற்றினாங்க. இருப்பினும் அரசு மீது எளிதாக குறை கூறுறாங்க. ஆனால் அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற நிலையில மிக முக்கியமா இதுல நீதிபதி ஒன்னு குறிப்பிட்டார். இது ஒரு டிசாஸ்டர் அப்படின்னார். மேன் மேட் டிசாஸ்டர், ஒரு பேரிடர், ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு, ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு பெரும் துயரம். நம்ம இதை தொடர்ந்து சொல்லி வருது என்னன்னா, கரூரில் 41 அப்பாவிகள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து உயிரிழந்தது அப்படிங்கிறது ஒரு பெரும் துயரம். ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு நீதிபதியே கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரிடர். எனவே இதுல வந்து அரசு மௌனமாக இருக்க முடியாது, நீதிமன்றமும் இதில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, அரசு இதை மௌனமாக கடந்து போக முடியாது அப்படிங்கிறதையும் நீதிபதி பேசி, அதாவது நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார், அதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே உலகமே இதை பார்த்திருக்கிறது, பல்வேறு காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். எனவே அந்த அடிப்படையில் காவல்துறையினருக்கு பல்வேறு கேள்விகளும் எழுப்பக்கூடிய நிலையில் அரசு தரப்புக்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அந்த வகையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அஸ்ராகாக் தலைமையில் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதை விசாரிக்கும். கரூர் காவல்துறையினர் இந்த ஆவணங்களை, இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை, காணொலிகளை, அனைத்து ஆவணங்களையும் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட ஒப்படைக்குமாறும் தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார் தேவப்பிரிய. 2 தரப்பு இடத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு பக்கம் வாதம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இதே துயர சம்பவம் தொடர்பாக ஒரு வழக்கும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த சம்பவத்திற்கு தாவேக்காதான் பொறுப்பேற்க வேண்டும், தலைமைத்துவ பண்பே கிடையாது, மக்களையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் கைவிட்டு விட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள் தலைவர்கள் என்ற கடுமையான விமர்சனத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆனந்த் தரப்பில் தாக்கல் செய்யப்படக்கூடிய முன்ஜாமீன் மனு மீது இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி கரூர் மாவட்டத்துடைய தாவேக்க செயலாளர் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த அந்த நீதிமன்றம் அவருக்கு நீதிமன்ற காவல் விதித்து தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கும் தனக்கும் பொறுப்பே இல்லை என்று, தனக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை, பொறுப்பு இல்லை, காவல்துறைக்கு தான் முழு பொறுப்பு என்று ஆனந்த் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த முன்ஜாமீன் மனு மீது தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து, சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அபினேஷ், இப்ப சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நீதிமன்றம் அமைச்சிருக்கு. ஒரு பக்கம் ஏற்கனவே காவல்துறை விசாரணை ஒரு பக்கம் தொடங்கியிருக்கு, அந்த மாவட்ட காவல்துறை தரப்புல, அரசு தரப்புல அமைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் ஒரு நபர் ஆணையம் தரப்புல விசாரணை தொடங்கியிருக்கு. இதுல இப்ப கரூர் காவல்துறை விசாரணைக்கு ஏதாவது அவங்க கண்டினியூ பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கா, இல்ல அது ஒரு விசாரணை தொடரும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை ஒரு பக்கம் தொடருமா? இதில் இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ராகாக் தலைமையில்
அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அந்த வழக்கு முழுவதுமாக இனிமேல் SIT தான் விசாரிக்கும். ஆனால் அதுக்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வழக்கு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஆதவ் அர்ஜுனா குறித்த ஒரு ட்விட்டர் பதிவை X வலைப்பக்க பதிவை நீதிபதியிடம் காட்டப்பட்டது. அதில் ஒரு சின்ன வார்த்தையை பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும், இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்கிற கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் நீதிமன்றத்திற்கு உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என்கிற கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு தெரிவித்திருந்தாலும் ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல பதிவிட்டுள்ளார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் என்றும், இதுபோல பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுங்கள் என்றும் நீதிமன்றம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது அனைத்தையும் சம்பந்தப்பட்ட போது தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒரு சர்ச்சைக்குரிய X வலைப்பக்க பதிவை அவர் பதிவிட்டிருந்தார். மீண்டும் அதை நீக்கி மீண்டும் அந்த பதிவை வேறொரு வடிவமாக தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த பதிவு என்பது ஒரு பெரிய அளவில் பேசுபொருளாகி இருந்தது. அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரமும் இருந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அவருடைய அந்த X வலைப்பக்க பதிவை நீதிபதியிடம் காட்டிய போது இது ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும், இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா, இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்களா அல்லது நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கீங்களா அப்படிங்கறத வார்த்தை சொன்னாங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு தெரிவித்திருக்காங்க. இருப்பினும் காவல்துறை இது போன்ற பதிவுகளை ரொம்ப மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும். எனவே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை ஆராய்ந்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி வடக்கு மண்டல IG அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமித்திருக்காங்க. பேரலா 2 விசாரணை நடக்காது. ஒரு புறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு நபர் ஆணையத்தை நியமித்திருக்கார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில். அவருடைய ஆணையம் என்பது தனியாக அவருடைய விசாரணை நடத்தி வருகிறது. இருப்பினும் இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்ட காவல்துறை இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு SIT உருவாக்கி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உருவாக்கியிருக்காங்க. எனவே இனிமே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த வழக்கை முழுவதுமாக விசாரிக்கும். ஒருபுறம் ஒரு நபர் ஆணையம் இந்த விசாரணையை மேற்கொண்டு அரசுக்கு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. இந்த டிசாஸ்டர் இன்னைக்கு சொல்லக்கூடிய கரூர் பெரும் துயரம் தொடர்பான அறிக்கையை ஒருபுறம் அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுப்பாங்க. அதே போல காவல்துறை இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த வழக்கை புலனாய்வு செய்து அதுல என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ள வேண்டும், அதுல கூடுதலான நபர்கள் FIRல இன்க்ளூட் பண்ண வேண்டுமா, அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அல்லது கைது செய்யப்பட வேண்டுமா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த விசாரணையெல்லாம் தெரிய வரும். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான கருத்துக்களை உத்தரவுகளை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் பிறப்பித்திருக்கிறார். தேவப்பிரியன். ஒருபுறம் முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை வாத பிரதிவாதங்கள் நிறைவு பெற்று அது இன்னும் சற்று நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்க இருக்கக்கூடிய நிலையில், அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கான வழிமுறைகள் வகுப்பது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீதிபதி செந்தில்குமார் பல்வேறு காட்டமான கேள்விகளை தாவேக தரப்புக்கு எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் அஸ்ரா கார்க் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவினேஷ், இந்த விசாரணை குழுவை பொறுத்தவரைக்கும் அவர்களினுடைய முதற்கட்ட விசாரணை என்பது என்னவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த முதல்ல ஏற்கனவே கரூர் மாவட்ட காவல்துறை இந்த வழக்கை விசாரிச்சு வராங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய உரிய ஆவணங்களை பெறப்பட்டு புலனாய்வு செய்து இதுல பலருக்கு சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் மேலும் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், குறிப்பாக கரூர் மேற்கு மாவட்டத்துடைய தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட இந்த 2 விசாரணை மேற்கொள்வாங்க. இதுல கூடுதலான தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்தவரை 12 மணிக்கு கரூர்ல அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக X வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அப்படி இருந்து அவர் 7 மணிக்கு வருவதற்கான காரணம் என்ன? அப்போ கூட்ட நெரிசல்னா அதை யாரெல்லாம் அதாவது எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, இந்த கூட்டம் நடத்துவதற்கான அனுமதியை எவ்வளவு பேர்னு சொல்லி வாங்கியிருந்தீங்க அப்படின்னு ஏர்லி டைம்ஸ்ல இந்த பிரிலிமினரி ஸ்டேஜ்ல அதை விசாரித்ததுக்கு பிறகு
பிறகு அதுல யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ண வேணும் அப்படிங்கறத இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சம்மன் கொடுத்து விசாரத்துக்கு பிறகு அவர் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக தாவேகா ஒரு தொண்டரே அந்த ஜெனரேட்டர் ஆஃப் செய்ததாக சில காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அது அந்த நபர் யார், அதே போல செருப்பு வீசியதாக ஒரு சில குற்றச்சாட்டை தாவேகா வைக்கிறாங்க, அந்த நபர்கள் யார், இப்படின்னு அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸை இந்த பல்வேறு காணொலி காட்சிகள் தொடர்ச்சியாக தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆய்வு செய்து அதே போல பாதிக்கப்பட்ட நபர்கள், அதே போல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, அவர்களிடம் அந்த குடும்பத்தாரிடம் விசாரணைனா அவரிடம் சில கருத்துக்களை எத்தனை மணிக்கு நீங்க போனீங்க, எந்த காரணங்கிறத கேட்பாங்க. அதே போல சிலர் சிகிச்சை பெற்று வீடு திரும்ப இருக்கிறாங்க, அவரிடம் சில விசாரணையை மேற்கொள்வாங்க. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதுல விஜய் அவர்களை இதில் இன்க்ளூட் பண்றாங்களா, எஃப்ஐஆர்ல அவருடைய நேம் வரப்போதா, அல்லது எஃப்ஐஆர் எந்த அடிப்படையில் அவருடைய பெயர்ல வரப்போகுது, அல்லது அந்த எஃப்ஐஆருக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இனிமே வரக்கூடிய அந்த புலனாய்வுக்கு பிறகுதான் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐடி தன்னுடைய புலனாய்வை விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேவப்பிரியன். அவினேஷ், அதே நேரத்தில் தாவேக்காவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவினுடைய பதிவு குறித்து ஏற்கனவே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. தற்போது நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? 2 தினங்களுக்கு முன்பு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பதிவை தாவேகாவுடைய அந்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பதிவிட்டிருந்தார். உடனடியாக சில நிமிடங்களில் அந்த பதிவை அவர் நீக்கம் செய்ததனால் சர்ச்சைக்குரிய அவர் சில கருத்துக்களை அதில் பதிவிட்டிருந்தது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்தது. மீண்டும் அந்த பதிவை நீக்கி சில திருத்தங்களோடு அவர் மீண்டும் வேற ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இன்றைக்கு நீதிமன்றத்தில் அந்த சர்ச்சைக்குரிய பதிவு என்பது நீதிபதி முன்பு காட்டப்பட்டது. அதை பார்த்தவுடன் இது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறை மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இது அவரை கைது செய்ய ஏன் இவ்வளவு கால தாமதம், அல்லது ஏன் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்பினார். அதுக்கு அரசு தரப்பு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவலை தெரிவித்திருந்தாங்க. எனவே ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.